இனிமே செத்த நாயின்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஓ அப்ப சாகாத நாயா? நாயே சொல்லாதீங்க, பேயும் சொல்லாதீங்க. நீங்கள் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. நிலத்தையும் கொடுத்து நிலத்தை பண்படுறதுக்கு ஆட்களையும் என்ன பண்றாரு பாருங்களேன். நிலத்தையும் கொடுத்து அதை பயிரிட்டு அதன் பலனை யார் சேர்க்கணுமா? சீவா உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசே தாம் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். பிரைஸ் காட். சீவாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். 11 சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல, நல்ல கவனிங்க, ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா ஏற்கனவே தான் சொன்னார்ல, அவன் நித்தமும் என் பந்தியில அப்பம் புசிப்பான்னு. இப்போ இது சொன்னது யாருக்கு தெரியுமா? சீவாவுக்கு கிடையாது, இது சொன்னது மேவிபோசேத்துக்கு. அழுத்தி சொல்றாரு பாருங்களேன் இந்த வார்த்தைய. ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான். இப்போ மறுநாள் போய்கிட்டு மோங்குப்புற பொத்துன்னு விழுந்துக்கிட்டு செத்த நாயை போல இருக்கிற அப்படின்னா தாவீது என்ன சொல்லுவாரு? ஏய் செத்த நாய் நேத்து, இன்னைக்கு ராஜகுமாரன், அவங்கள பார்த்து நான் சொல்கிறேன், இனிமேல் செத்த நாயின்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஓ அப்போ சாகாத நாயா? நாயே சொல்லாதீங்க, பேயும் சொல்லாதீங்க. நீங்கள் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள். உங்கள் குடும்பங்களிலேயோ ஆமாம் செத்த நாயும் கிடையாது, சாகாத நாயும் கிடையாது, பேயும் கிடையாது. இருக்க அத்தனை பேரும் ராஜகுமாரர்கள். ஆமா, ஏன்னா ராஜாதி ராஜாவின் தாயை நம்ம மேல இருக்குது. ராஜகுமாரர்களுக்கான மகிமை ஒரு நாளும் நம்மை விட்டு என்ன செய்யாது, விலகி